ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி 1, 2025 அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம், வருஷம் ஃபுல்லாக கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும். இந்த 1ஆம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போகிறோம். இந்த வருஷ ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்காரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருப்பார். பிப்ரவரி 4 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. விருச்சிக ராசியில் புதன் குருவின் வக்கர பார்வையில் நேரடி பார்வையில். தனுசு ராசியில் சூரியன், அதாவது மார்கழி மாதத்தில் இந்த நியூ இயர் பிறக்கிறது, அதனால் சூரியன் தனுசு ராசியில் இருக்காரு. மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. நாள் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதே சமயம் கும்பராசியில சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள், முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற, இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற. ஆனால் இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் நடக்க போகிறது. ஏன்னா இந்த வருஷம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய வருஷம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும். அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் 2025 நடக்க போகிறது. மார்ச் 29 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த 2025 மார்ச்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார். நடுவில் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதிசாரமாக மேஷ ராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் 2027. மீன ராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி. நம்ம எப்படி மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம், வருஷ கடைசியில் மார்ச் 31 ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் 1 திருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். அது மாதிரி இந்த வருஷம் இந்த சனி பயிற்சியானவர் மீன ராசிக்கு வரும்பொழுது அடுத்த 3 வருஷத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம். அதனால் இந்த 2.5 வருடங்கள் 3 வருடங்கள்ங்கிறது பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவார், சங்கடத்தையும் சேர்த்தே தருவார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி, மே மாதம் குரு பயிற்சி நடக்கிறது. மே 14ஆம் தேதி 2025 இரவு 8 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல 1 வருஷம் இருக்காரு. இதில் நடுவில் ஒரு 6 மாதம் கழிச்சு அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் 5ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில், அதாவது அதிசார கதியில் கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்ரகதியில் பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் 2026 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி, 3வது கிரக பயிற்சிங்கிறது ராகு கேது பயிற்சி. மே 19, 2025 விடியற்கால 2 மணி 52 நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயிற்சி ஆகிறாங்க. இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராய போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு 2023, 24, 22 ஏற்பட்ட சரிவுகள், சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்திலிருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான புது வருட ராசி பலன். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் தரக்கூடிய ஆண்டு. மாற்றங்கள் என்ன மாற்றங்கள்? வேலையில் மாற்றம், பதவியில் மாற்றம், ஏற்றம் நிறைந்த
வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அவமானத்தப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மே மாதத்துக்கு மேலே உங்களை பிடிக்க முடியாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணப்புழக்கம் அப்படி இருக்கும். நீங்கள் ஜனவரியிலேருந்து அந்த பணப்புழக்கத்தை உணரக்கூடிய வகையில் தான் இருப்பீங்க. இன்ஃபேக்ட் 2024 டிசம்பர்லேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். 2025 ஜனவரியிலேருந்தே உங்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவியில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த சொத்து விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சியின் மூலமாக ஒரு வீட்டை விற்றுட்டு அதை வச்சு அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு, மாற்றங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 குரு பகவான் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபம்தான். 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும், தொழில் முன்னேற்றம், தொழில் மூலமாக லாபம் ஏற்படும். அடிக்கடி வெளியூருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வருது, நிறைய செலவாகிறதே அப்படின்னு சொல்லுவீங்க. பணம் வந்தால் செலவாகணும். அதாவது தண்ணி பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க வீட்டில் நான் குடியிருந்தப்போ, நம்ம தண்ணி நிறையா போடக்கூடாது சார், தண்ணி சேமிச்சுட்டே இருக்கணும், போர்லேயே இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அம்மாவுக்கு தெரியல, வயசானவங்க. தண்ணி போர் போட 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 நீர் சுரந்துட்டே இருக்கும். அதாவது கிணத்துலேருந்து நீர் எடுக்க தான் அந்த இடத்துல சுரக்கும். நீங்கள் எடுக்கவே இல்லைன்னா அது அப்படியே தங்கிடும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு குட்டையாட்டம் அழுக்கு தண்ணி சேர்ற மாதிரி இருக்குமே தவிர, அது மாதிரி உங்கள்கிட்ட பணம் வருதுன்னா நிறைய செலவாகணும். நீங்கள் கொடுக்க 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 பணம் புழக்கம் அதிகரிக்கும். இந்த வருடம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், மீடியாவில் இருக்கிறவங்க, ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்க, சினிமாவில் நடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சியும் வருமானமும் ஏற்படுகின்ற ஆண்டு. உங்களுடைய தொழில் ரீதியாக சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் இந்த சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்கலாம் நிறையா மேடை கச்சேரிகளுக்கெல்லாம் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீட்டை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். வாக்கு சாதுரியம் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே சொன்ன ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீடு வாங்குவீங்க அப்படின்ட்டு. இந்த வீட்டை விற்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம்னா, கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடனை அடைச்சிட்டு இருக்கிற கேஷை வச்சு புதுசாக வீடு வாங்குவீங்க. நீங்கள் ஒரு தனி வீட்டில் பெரிய பிரம்மாண்டமான பங்களாவில் கூடியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைனால அதை விற்கிற சூழ்நிலை வந்ததுன்னா, அதை விற்றுட்டு வரக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் ஊருக்கு வெளியில் ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி குடி போகிற மாதிரி இருக்கும். அது சொந்த வீட்டுக்கு தான். ஸோ அதனால் வாடகை வீட்டுக்கு போக மாட்டீங்க. இது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய, அதாவது சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் வருது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக குடும்பத்துக்கு கௌரவத்தை சேர்ப்பீர்கள். நீங்கள் வியாபாரத்தில் கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும். நீங்கள் அதே சமயம் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 8ல் போகிறதுனால குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், நீங்கள் அரசாங்கத்துக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அரசாங்கத்துக்கு ஏதாவது சப்ளை பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம், இப்போ 2 பேர்த்துக்குள்ள ஒத்துமை அதிகரிக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025 இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டேன்னா, பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாளுக்கு உண்டான விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் புருஷ சூக்த பாராயணம். ஸ்ரீ சூக்தம் வருமானத்துக்கு, புருஷ சூக்த பாராயணம் பண்ணுறதுனால எல்லா விதமான கந்திருஷ்டியும் உங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அத்தனையும் விலகி போகும். இது உங்களால் சொல்ல முடியாதவங்க, சப்போஸ் எங்களுக்கு சான்ஸ்கிரிட்லாம் தெரியாது சார், மந்திரங்கள் தெரியாது சார்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணலாம். ஒரு 2 வேத பிராமணர்களை கூப்பிட்டு, ஒரு ஆளுக்கு ஒரு 1500 ரூபா செலவாகும், 2 பேர்த்துக்கு 3000 ரூபா, அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு புருஷ சூக்த பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார
ஒரு ஒரு 10 தடவை 11 தடவை புருஷ சூக்த பாராயணம் பண்ணிவிட்டு அவளுக்கு தட்சணை கொடுத்துட்டு அவளை அனுப்புங்க. உங்கள் வீட்டில் சுபிக்ஷ மழை கொட்டும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதி, ஒற்றுமை, தன பிராப்தி ஏற்படும். இதுவரை உங்கள் ராசிக்குண்டான 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவங்க அந்த 80ன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினா ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.